வணக்கம் சகோதர சகோதரிகளே. உங்கள் கனவுல இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் வந்துச்சு அப்படின்றப்போ அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தங்க. அதாவது முக்கியமாக இந்த கனவுகள் நீங்கள் கண்ட அடுத்த நிமிஷமே யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. 2025 ஜனவரி முதல் மாதத்துலேயே உங்களுக்கு இப்படிப்பட்ட கனவுகள் வருது, இல்லை இந்த கனவுகள் உங்களுக்கு எப்போ வந்தாலுமே மிகவும் உங்களுக்கு நல்ல நேரம்லாம் பிறந்துருச்சு, இனிமேல் உங்களுக்கு கெட்டது உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்றதுக்கான மிக முக்கியமான கனவுகள் என்னன்றதை பார்க்கலாங்களா? நாம் தினமும் எத்தனையோ விதமான கனவுகளை கண்டாலும் எல்லாமே நம்ம நினைவில் இருக்காது. ஒரு சில கனவுகள் மட்டும் தான் நம்ம நினைவில் இருக்கும் இல்லைங்களா? எதிர்காலத்தில் நம்மளுடைய வாழ்வில் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, நல்லது நடக்க போதா, கெட்டது நடக்க போதா, நம்மளுக்கு பணம் வரப்போதா, நஷ்டம் வரப்போதா அப்படின்றத கனவுகள் நம்மளுக்கு தெரியப்படுத்தும். கனவுகள் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லுதுங்க. கடவுள் நமக்கு சொல்லும் ஒரு தகவல் தான் கனவு. நம்ம ஆழ் மனதில் உள்ள ஒரு உணர்வு தான் கனவு. நம்ம எண்ணங்களோட வெளிப்பாடு தான் கனவு. நம்ம உடலில் ஏற்படும் நரம்பியல் ரசாயன மாற்றம் தான் கனவு. இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் கனவுகளை பற்றி. கனவு சாஸ்திரம்ன்ற ஒரு விஷயமே இருக்குது கனவுகளை பற்றி, இல்லையா? எல்லாரும் கனவு காண்றோம், ஆனால் சிலருக்கு மட்டும்தான் கனவு ஞாபகத்தில் இருக்கும். கனவுகள் நம்முடைய ஆத்மா நமக்கு சொல்லும் சிறிய தகவல், ரகசிய தகவல். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து கூட நம்ம அதை நல்லா உத்து பார்த்தோன்றப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி உங்கள் கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அரிசி நிறைய கொட்டி இருக்கிற மாதிரி, நெல்மணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி, புறா ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கிற மாதிரி, மயில் ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கிற மாதிரி, கற்குவியல் ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு பொருள் கூட்டமாக ஒரு அளவுக்கு அதிகம் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மிகவும் நல்ல கனவாக அர்த்தம். பல பொருட்கள் நிறைய குவிஞ்சு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி கனவு வந்ததுன்னா அது மிகவும் நல்ல சகுனம். அது அதிர்ஷ்டகரமான கனவாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி கனவுகளை தான் நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது. ரெண்டாவது, உங்கள் கனவுல நடனம் ஆடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது நல்ல சகுனம். எதிர்காலத்தில் இருக்கிற பல விஷயங்களை முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்துதுங்க. குழந்தைகள் நடனம் ஆடுற மாதிரி, கனவுல திருமணத்தில் நடனம் ஆடுற மாதிரி, கலப்பான இடத்துல நீங்கள் நடனம் ஆடுற மாதிரி, யாரோ நடனம் ஆடுறத நீங்கள் பார்க்குற மாதிரி, நீங்கள் நடனம் ஆடுறத நீங்கள் ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்துன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்து உங்கள் பக்கம் வீச போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி மூணாவது மிக முக்கியமான கனவு, உங்கள் கனவுல அதிர்ஷ்ட கற்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கனவுல கண்டா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், திருமணத்தில் அமைதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான எல்லாமே அடைய போகுது. அது அதிர்ஷ்ட கற்கள்னால் சிவப்பு கலர் கல், மஞ்சள் கலர் கல், ஒயிட் கலர் கல், இந்த மாதிரி அதிர்ஷ்டகர கற்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கற்கள் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுடைய கெட்டது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. இனிமேல் உங்களுக்கு நல்ல மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நேர்மையான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். உங்களை விட்டு தட்டி போனது எல்லாமே உங்ககிட்ட சேருன்றதுக்கான ஒரு அறிகுறி. சரிங்களா? அதே மாதிரி நட்சத்திரங்கள் மேகக்கூட்டங்களுக்கு மெல்ல நடுவில் மறைஞ்சு போகிற மாதிரி, நிலா இல்லை நட்சத்திரங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி, சூரியன் உதிக்கிற மாதிரி, சந்திரன் உதிக்கிற மாதிரி, இந்த மாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது மிகவும் அதிர்ஷ்டமான. அது ஒன்றும் வானவில கனவுல பார்த்தீங்கன்னா அது மிக மிக நல்ல சகுனம். இந்த மாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு வருதுன்றப்போ வெளியே யார்கிட்ட மூச்சு கூட விடவே கூடாது. இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மிகவும் லக்கி வாய்ந்த கனவுகள். சரிங்களா? உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மரங்கள் பூத்து குலுங்குற மாதிரி, ஆனால் இல்லை மரம் எதுவும் பூத்து குலுங்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களை தேடி நல்ல நல்ல செய்திகள் உங்களை வரப்போகுது. அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தங்க. மரத்தில் பழங்கள் காய்ச்சி குத்த தொங்குற மாதிரி இந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சுன்னா ரொம்ப 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 நல்லது. மரத்துக்கு அடியில் நிற்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா யாரோ ஒரு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கனவுகள் வந்துன்னா யாரோ ஒரு மூலயமா உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்த மலர்கள், காய், கனிகள்லாம் பூத்து குலுங்குற மாதிரி கனவு அதுவும் அதிர்ஷ்டகரமான கனவாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஒரு சில கனவுகள் நம்ம ரொம்ப பயப்படுவோம். அப்படிப்பட்ட கனவு கல்லறை, சவப்பெட்டியில் கனவுகள் வந்ததுன்னா ரொம்ப பயப்படுவோம், பதட்டப்படுவோம். ஏதோ கெட்டது நம்ம வாழ்க்கை நடக்க போகுதுன்னு நினைப்போம். அப்போல்லாம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற கெட்டதுலலாம் உங்களை விட்டு விலகி போயிடுச்சு, கவலைகள்லாம் உங்களை விட்டு தீர்ந்து போச்சு, இனிமேல் உங்களுக்கு நல்லது மட்டும்தான்றதுன்னு ஒரு அறிகுறி. சவப்பெட்டியை ஒரு உடலில் வச்சிருக்கிற மாதிரி, அது சவப்பெட்டியில் உங்களை படுக்க வச்சிருக்க மாதிரியோ, உங்களுக்கு பிடிச்சவங்களை படுக்க வச்சிருக்க மாதிரியோ கனவுல கண்டிங்கன்னா அந்த கண்டவரோட வாழ்க்கை ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக மாறப்போகுது. அவங்களுக்கு இது வரையும் இருந்த கஷ்டங்களை அவங்களை விட்டு விலக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஆல்ரெடி நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். கோவில், கடவுள் கனவுல வந்தாவே அதிர்ஷ்டத்தை குறிக்கும். இன்னும் பலிப்பீடம், சுவாமி சிலைகள்லாம் கனவுல வந்தால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நெருங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு நபர் நிர்வாணமாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது மிகவும் அதிர்ஷ்டமான கனவாக பார்க்கப்படுது. நோயில் இருக்கிற ஒரு அழறாவோ சிரிக்கிறாவோ அந்த மாதிரி கனவு வந்தாலும் நோய் தீரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? கோழியோ வாத்தையோ நீங்கள் கனவுல கொள்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டகரமான கனவு. கனவுல உங்களை பாம்பு கொத்துற மாதிரி அதுலேருந்து ரத்தம் வருதுன்றப்போ அதுவும் அதிர்ஷ்டகரமான கனவு. நிறைய பெண்கள் கூடி ஒரு இடத்துல பேசி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கனவு தான் அதுவும் நல்ல கனவாக பார்க்கப்படுது. அதே மாதிரி விலங்குகள், யானை, பன்றி இது மாதிரிலாம் கனவுகள் அதுவும் அதிர்ஷ்டகரமான கனவாக கருதப்படுது. ஒரு சில கனவுகள் அதிர்ஷ்டம், ஒரு சில கனவுகள் துரதிர்ஷ்டம். இப்போ நான் சொன்ன கனவுகள்லாம் உங்களுக்கு வருது அப்படின்றப்ப வெளியே மூச்சே விடக்கூடாது. அப்படி சொல்லிட்டிங்கன்னா அந்த கனவு பழிக்காமல் போயிடும். உங்களுக்கு கனவு பண்ணிக்கணும். இந்த கனவுகள்லாம் வந்துச்சுன்னா இறைவன் உங்கள் கூடயே இருக்கார், உங்களை வழி நடத்துவார். நீங்கள் சந்தோஷமாக வளமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம்.
இந்த பதிவு பார்க்குற எல்லாரும் ரொம்ப நலமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. நன்றி சகோதர சகோதரிகளே.